ஹாய் டியர். இன்னிலேருந்து நம்ம சேனலில் வந்துட்டு டெய்லி ஈவினிங் எஃப்எஃப் போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி போட்டுட்டு இருந்தேன் ஈவினிங். ஆனால் கொஞ்ச நாள் போட முடியாத சுச்சுவேஷன். ஸோ இனிமேல் மறுபடியும் போடுறேன். பட் ஏதோ நாளைக்கு போட முடியாத மாதிரி வரும் தான். பட் நான் கரெக்டாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் இன்றைக்கி நம்ம யாருக்கு எப்போ பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜிகேக் தான். ஸோ டியர், நீங்கள் கேட்டிருந்தீங்களா சுதாயா ஆரியர். ஸோ எனக்கு கரெக்டாக உங்கள் பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. நான் தயான்னு கூப்பிட்டுக்கிறேன். தயா குட்டி, நீங்கள் கேட்டிருந்தீங்களா. ஸோ ப்ரொஃபஸர் மாமா டைப்பில் ஜிகேக்கு ஒரு எஃப்எஃப் போடுங்கன்னு. ஸோ நீங்கள் சாட்டர்டே கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டு போட்டு இன்னைக்கு ஓகேவா. ஸோ நீங்கள் ஹாப்பின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஹாப்பியாக தான், நானும் ஹாப்பி. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டோரி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் ஹாப்பியாக இல்லையான்னு. சரி, ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கீங்க. அப்படியே தான் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. எல்லாமே பின் ட்ராப் சைலண்டில் இருக்குது. ஏன் அப்படின்னா இன்னும் பேப்பரில் கொடுக்கல. ஸோ அந்த பில் அடிச்சதுக்கப்புறம் தானே பேப்பர் தருவாங்க. அப்படி தான் வெயிட் பண்ணிருக்கீங்க. கடவுளே, எனக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக வரணும். தப்பாக மட்டும் எழுதிட்டுனா என் அம்மா எனக்கு ஒன்றே போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தோடு தான் உட்காந்துருக்கீங்க. அம்மா வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, கொஞ்சம் இல்லை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர். அதனால் உங்களை வெளுத்து வாங்கிடுவாங்க. மேடம், இப்போ நீங்கள் ஸ்கூல் தான் படிக்கிறீங்க. ஸோ அதுக்கே அந்தளவுக்கு. இப்போது நீங்களும் கடவுளை 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 கடவுளைன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக கொஸ்டின் பேப்பர் அந்த பேப்பர்லாம் கொடுப்பாங்களா, எல்லாமே ஒன் பை ஒன்னாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணை மூடி கையெடுத்து கும்பிட்டு மேலே பார்த்து அப்படியே சாமி கும்பிட்டுக்கிறீங்க. பிள்ளையாரப்பா ப்ளீஸ் கை விட்டுறாத, உன்னை நம்பி மட்டும்தான், உன்னை மட்டும்தான் நம்பி வந்திருக்கேன். அப்புறம் ஆஞ்சநேயா, நீயும் என்னை கை விட்டுறாத. நான் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நிறைய மார்க் வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக 108 தடவை, அதாவது ஒரு தடவை 108 தடவை இல்லை, 3 வாட்டி 108 108 108 தடவையாக ஸ்ரீராமன் ஜெயம் எழுதி உனக்கு மாலையாக போடுற அந்த பேப்பரை அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறீங்க. ஸோ அப்படியே வேண்டிக்கிட்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்குறீங்க. பார்த்தா எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்னு. அவ்வளோதான், சின்ராஸை கையில் பிடிக்க முடியாதுங்க மாதிரி தான். ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டீங்க. அது வந்துட்டு நீங்கள் 12th போகிறீங்க, இங்கிலீஷ் எக்ஸாம். ஸோ அப்படி தான் உட்காந்து வந்துட்டு எழுதுறீங்க எல்லாத்துக்கும் முன்னே முடிச்சிட்டிங்க. பேப்பருக்கு மேலே பேப்பர் வாங்குறீங்க. அப்படியே தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. என்ன இன்னைக்கு எல்லா கொஸ்டினும் தெரியும் போலையே, நமக்கு தான் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பழமிட்டு இருக்கிறாங்க. நீங்கன்னா இன்றைக்கி என் கார்டில் மலடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எழுதிட்டீங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் சும்மாவே தான் உட்காந்துருக்கீங்க. அப்போ அந்த பேப்பர் திருப்பி பார்க்குறது வர்றது இது மாதிரி தான் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கே போர் அடிச்சிச்சு. எழுதின பேப்பரை எத்தனை வாட்டி நான் பார்க்கட்டுன்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துருப்பீங்க. அப்போ கரெக்டாக என்ன ஆகுது அப்படின்னா, இப்போது பேப்பர்லாம் வாங்குவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி பெல் அடிக்கிறாங்க. எல்லா பேப்பரும் வந்துட்டு வாங்கிறதுக்கு வராங்க. அப்போ நீங்கள் அந்த கொஸ்டினை மறுபடியும் பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த கிராமர் டைப் இருக்குல்ல. ஸோ அந்த கிராமர் எல்லாம் வரும்ல இங்கிலீஷில். அதில் வர கொஸ்டின் வந்துட்டு ஏதோ ஒரு கொஸ்டின் மட்டும் படிச்சிருப்பீங்க. எல்லாமே நீங்கள் மெமரி பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் ஒன் டைப் ஆஃப் கிராமர் மட்டும் வராத மாதிரியே ஃபீல் ஆகுது. என்னது, எல்லாமே படித்தோம், எல்லாம் வந்திருக்கு, ஆனால் ஒரு கிராமர் மட்டும் இதில் வரவே இல்லை, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்போ அப்போ தான் உங்களுக்கு தெரியுது ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எல்லா கொஸ்டினும் தெரியும் அப்படிங்கிறது திமிரில் அந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு வேறு ஒரு ஆன்சர், அதாவது அதே மாதிரி மேலே ஹெட்டிங் இருக்குல்ல. ஸோ அதை கரெக்டாக பார்க்காம நீங்கள் வேறு ஒரு கிராமரை வந்துட்டு அதில் இன்சர்ட் பண்ணி எழுதியிருந்துருப்பீங்க. ஐயோ, இதுக்கு வந்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் 2 மார்க் 3 மார்க் ஆச்சே, இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்னா பதறீங்க. அப்போது சரி ஓகே எழுதிடலான்னு நினச்சிட்டு பேனா எடுத்தா பேப்பர் கொடுன்னு சொல்லிட்டு மேம் வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு நான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் இங்கிலீஷில் ஃபுல் மார்க் வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னது அப்போது போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இருந்த சந்தோஷம் மொத்தமாக காலியாச்சு. ஏன்னா நீங்கள் எழுதின எல்லா கொஸ்டினும் கரெக்டு. ஆனால் அந்த கொஞ்சம் மார்க்குக்கு மட்டும், ஏன்னா அது வந்துட்டு 3 மார்க்கோ இல்லை 5 மார்க்கோ நினைக்கிறேன், 3 மார்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்னு உங்களுக்கு நான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போது இத்தனையும் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக உட்காந்துருக்கீங்க. பேப்பர் வேறு வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன எஞ்சி வெளியே போக வேண்டியதான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் இதுக்கு இது எழுதுனேன் அதுக்கு அது எழுதுனேன்னு சொல்லிட்டு நார்மலாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் போச்சு எல்லாம் என் திமிர் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் ஃபுல் மார்க் வாங்கணும்னு நினைக்கிறப்போ தெரிஞ்ச கொஸ்டினை தப்பாக எழுதிட்டால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படி தான் உங்களுக்கு அந்த அன்றைக்கி மண்டை பிச்சுக்கிட்டு இருக்கும். சரி ஓகேன்ட்டு நீங்களும் வீட்டுக்கு போயிடுவீங்க. வீட்டுக்கு போனதும் அம்மா வந்து கேட்குறாங்க, இதுக்கெல்லாம் என்ன எழுதுனேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா அது நான் நல்லா தான் எழுதியிருக்கேன், மேபி கரெக்ஷன் பண்ணுறப்போ ஏதாவது மார்க் இது குறைச்சா குறைக்கலாம் ஹேண்ட் ரைட்டிங்க்கு அப்படிங்கிறீங்க. உங்களோட அம்மா முறைக்கிறாங்க. ஏன் அழகாக எழுத முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் நல்லா தான் எழுதியிருக்கேன்,
ஆனால் ஒரு சில பேரோட ஹேண்ட் ரைட்டிங் ஒரு சிலருக்கு பிடிக்காதுல்ல, அப்படி என் ஹேண்ட் ரைட்டிங் பிடிக்காத யாராவது திருத்தினா கம்மியாக தான் மார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. உங்களோட அப்பா எதுக்கு அவள் வந்து வராது இத்தனை கேள்வி கேட்குற? நீ ப்ரொஃபஸர் அப்படின்னா அது உன்னோட காலேஜில் தான், வீட்டில் நீ அவளுக்கு அம்மா மட்டும்தான், ஓகேவா? எப்போ பார்த்தாலும் அதிர்ட்டே இருக்காத அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்களோட அப்பா ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பார். ஸோ நீங்கள் அப்பா சொல்லும். அப்போ வந்துட்டு என் அப்பா மட்டும் இல்லைன்னா இந்த ராட்சசி என்னை படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி கொன்றுவாடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி உள்ள ஓடி போயிடுறீங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறது, அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கணும்ல. ஸோ இப்படியே தான் ஒவ்வொரு எக்ஸாமாக படிக்கிறது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு எல்லாமே படிக்கிறீங்க. ஃபைனலாக 12th எக்ஸாம்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி ஃபைனல் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் சாமி இதுக்கு மேலே இந்த ஸ்கூல் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்டா எப்பா, எத்தனை நாள் எத்தனை வருஷம் எப்படா போவன்னு காத்துட்டு இருந்த தருணம் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா பொண்ணுங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ பொண்ணுங்க பசங்கள்லாம் ஒரு மாதிரி சோகமாக அவ்வளோதான் இனிமேல் நமக்கு ஸ்கூல் டேஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணால், நீங்கள் மட்டும் ஐயா சாலி இனி இந்த கர்ம பிடிச்ச ஸ்கூலுக்கு வரவே தேவையில்லை, எந்த டீச்சர் பேசியும் பார்க்க தேவையில்லை, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டு எல்லோரும் ஒரு இடத்த மிஸ் பண்ணால் நீங்கள் வந்துட்டு அதை நினச்சி ஹாப்பியாவீங்க. அப்படி தான் நீங்களும் வந்துட்டு ஜாலியாக ஓகேடி பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஆனால் நீங்கள் ஐயோ எனக்கு வளர்க்குறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஜாலியாக உங்களோட அப்பா கிட்ட ஓடி வந்து டேடி எனக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும், தெரியும்ல எனக்கே அதான் காலையில் சொல்லிட்டல அப்படிங்கிறாரு. மறந்துட்டிங்களா, என்ன இப்படி சொல்கிறீங்க? என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்குல்ல, ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவுட்டிங் கூப்பிட்டு போகிறேன் நீங்களா, எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு டேடி ஊட்டி போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அப்பா வேறு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. அதனால சரி ஓகே போகலாம் ஏன், ஆனால் அம்மாவுக்கு லீவ் வேணும்ல அப்படிங்கிறாரு. டேடி அம்மா என்றைக்கு தான் லீவ் போட்டிருக்காங்க, நம்ம போகலாம்ப்பா, நீங்கள் அம்மாட்ட பொறுமையாக சொல்லுங்கள், ஏன்னா ஐஸ் வச்சுருங்க அப்படின்னு சொல்ல அவரும் கேட்டு பார்க்குறேன், அவன் மாட்டேன்னு சொன்னால் என்கிட்ட வச்சுக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் நீங்கள் எல்லாமே உங்களோட வைஃபோட விருப்பம் மட்டும்தான் பார்ப்பீங்களா, அப்போ பொண்ணு என்னை எதுக்கு நீங்கள் பெற்றுக்கிட்டீங்க, நல்லா பாவப்பட்ட பிறவியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அப்படி தான் அம்மாவும் வந்துட்டு காலேஜெல்லாம் போயிட்டு ஈவினிங் வருவாங்க. வந்து வராதேம்மா அப்பா போட்டு ஒரு மாதிரி ரஷ் பண்ணுறீங்க, அப்போ போ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இன்னைக்கு என்ன முடிச்சுக்கிட்டாமல் விட மாட்டான், உன் அம்மா வேறு கோமா வர மாதிரி தெரியுது ஏன் அப்படிங்கிறாரு. கோமாவா, அவங்க கொலவெறியில் வந்தால் கூட எனக்கு கவலை இல்லை, இன்றைக்கி நைட் நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பிடிவாதமாக நிற்கிறீங்க. ஆக்சுவலாக மேடம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு, அம்மாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு அப்பாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் அப்படியே அப்பா கிட்ட டேடி நல்லா கேட்டுக்கோங்க, இப்போ நேராக நீங்கள் மம்மிகிட்ட போயிட்டு அப்படியே சிரித்த மாதிரி டார்னிங் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை பற்றி கூட்டிகிட்டு வரீங்க. நான் எங்கள் பேக்கெலாம் ரெடி பண்ணி எடுத்து ஹாலில் வைப்பேன். உடனே இங்கே வந்து அவங்களோட கண்ணை விடணும். அவங்க இதெல்லாம் பார்த்து என்னன்னு கேட்பாங்க. அப்போது நம்ம எல்லோரும் வந்துட்டு ஒரு ட்ரிப் போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன், உனக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லணும், ஓகேவா? வேறு ஏதாவது சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களோட அப்பா பார்க்குறாங்க, சரியான ட்ராமாக்கார பொண்ணாக இருக்கா, எப்படி தான் தெரியல, இவன் அம்மாவும் அப்படி இல்லை நானும் இப்படி இல்லை, இவன் மட்டும் வித்தியாசமாக இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறாரு. கொஞ்சம் அவருக்கே உங்களோட அம்மா கண்ணை பயந்தான். ஸோ இப்போது கரெக்டாக அம்மா வந்ததுமே ஓடிவிட அப்பா அவங்களோட கண்ணை பார்த்துக்கிட்டு பூஜாம்மா அப்படிங்கிறாங்க. அம்மா பேர் பூஜா. உங்களோட அம்மா என்ன பூஜாம்மான்னு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிப்போய் அப்பா நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே பண்ணுறாரு. நான் போய் கண்ணை பார்த்துக்கிட்டு பூஜாம்மா நீ வா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து அப்படியே காட்ட நீங்களும் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கீங்களா பேக்கெலாம். ஸோ அப்படி கொண்டு வந்து வச்சுருக்கப்போ கண்ணை அப்படி கை எடுக்கிறாரு. உங்களோட அம்மா பார்த்துட்டு என்ன இதெல்லாம் துவைக்க வச்சுருக்கீங்களா, என்ன இவ்வளோ அழுக்கு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொன்னீங்க அதானே இவங்களுக்கு அது ரொமான்ஸ் வரதாவது, எங்கள் அப்பா எப்படி தான் கூட குடும்பம் நடத்துகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மம்மி அப்பா உங்களுக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க, என்னென்ன அவங்களே சொல்லுவாங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கோர்த்து விட அவர் எப்படி கோர்த்துட்றா பாரு அப்படின்ட்டு. அது வந்து பூஜாம்மா நீ எப்போதாலும் ஒர்க்குன்னு ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கியா, அதனால் உனக்காக சர்ப்ரைஸாக ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், அதாவது ட்ரிப்பு அப்படிங்கிறாரு. ட்ரிப்பா எதுக்கு, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, லீவ் சொல்லிக்கலாம், நீ தான் லீவே எடுக்கிறது இல்லைல்ல, நம்ம ஒரு 1 வீக் ட்ரிப் போயிட்டு வரலாம், எல்லாமே ரெடி, இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் கார் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. 1/4 மணி நேரத்தில் கார் வந்துடுமா, எதுவுமே என்கிட்ட முன்னாடியே சொல்ல, நான் எதுவுமே எடுத்து வைக்கல அப்படிங்கிறாங்க. மம்மி நான் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
ஆனால் உங்களோட அம்மாவுக்கு இதுதான் அவங்களுக்காக பிளான் பண்ண ட்ரிப் மாதிரி தெரியல. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஏதோ வேணும்னே சும்மா அதாவது எப்படி சம்மதம் வாங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் இருந்தாலும் அம்மா தானே. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் ஹாப்பியாக தான் இருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஃபீல் ஆகவும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லவும் 2 பேத்துக்கும் செம்ம ஹாப்பி ஆகிடுது. கார் வந்துடும் சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்ருப்பீங்க. மறுபடியும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வேணும் அந்த மாதிரி. அப்போது உங்களோட அம்மா கரெக்டாக கார் வந்துச்சான்னு கேட்க, வந்துச்சுமா வெளில நிற்குது வாங்க போகலான்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறீங்க. நீங்கள் அம்மா அப்பா 3 பேர் போக போய் காரில் ஏறிக்கிறீங்க. உங்களோட அம்மா மட்டும் வெளியே நிற்கிறாங்க. ஏன் வெளியே நிற்கிறவா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அதுவா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கா என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் பார்க்க உங்களோட அப்பா யோசிக்கிறாரு. இவன் சர்ப்ரைஸ் எல்லாம் பிளான் பண்ண மாட்டாளேன்னு சொல்லி யோசிக்க, நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு ஷாக் கொடுக்க மட்டும்தானே தெரியும், சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ண தெரியாது அப்படின்ட்டு ஒரு மார்க்கமாக தான் இருக்குன்ட்டு நீங்களும் திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு கார் வந்து நிற்குது. ஸோ எல்லோரும் இந்த கார் விட்டு இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் பார்க்குறீங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் இறங்கி நின்னா திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த காருக்கு வந்துட்டு பே பண்ணி அனுப்பிட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிற பூஜான்னு சொல்லி அப்பா கேட்க, இந்த திங்ஸ் எல்லாம் அந்த காரில் கொண்டு போய் வைங்க, நான் தான் சொன்னால சர்ப்ரைஸ்னு அப்படின்னு சொல்லவும், என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நீங்களும் போய் திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அப்படி வந்து நிற்கிறீங்க. இப்போது உங்களோட அம்மா டே வெளியே வாடா எவ்வளோ நேரம் உள்ளே உட்காந்துருப்ப அப்படின்னு சொல்லி கூப்பிட, அப்படியே கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அழகாக ஒரு பாய் க்யூட்டாக ஹார்ட்டாக அப்படியே வந்து நிற்கிறாரு. அப்படியே உங்களோட அப்பா பார்த்துட்டு, அடே மாப்பிள்ளை நீயா, இதை எனக்கு சொல்லவே இல்லை நீ வரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போது ஜெகியும் மாமா அதுவா அக்கா தான் எதுவும் சொல்ல வேணாம் சர்ப்ரைஸாக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு அப்போவே தெரியும் இவள் சர்ப்ரைஸுன்னு என் அம்மாக்காரி சொன்னப்பவே தெரியும் எனக்கு ஷாக் தான் கொடுப்பாங்கன்னு. இப்போ எதுக்கு இந்த சிடுமூஞ்சி மாமாவை கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கடுப்பில் நிற்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அவருக்கு ஒத்துக்காது. அவர் ஏதாவது சொன்னால் நீங்கள் ஏட்டிக்கு போட்டியாக பேசுவீங்க, நீங்கள் ஏதாவது சொன்னால் அவர் ஏட்டிக்கு போட்டியாக பேசுவார். 2 பேத்துக்கும் 7ஆம் பொருத்தமாகவே தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. மூஞ்சி அப்படி தொங்க வச்சுட்டு நிற்கிறீங்க. உங்களோட அம்மா என்ன ஏன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே காரில் ஏறிக்கிறீங்க. ஸோ அம்மா அப்பா பின்னாடி உட்காந்துக்கிறாங்க, உங்களை முன்னாடி உட்கார வச்சுறாங்க ஜேகே கூட. ஸோ ஜேகே வேணுக்குன்னே அப்படியே சீட் பெல்ட் போடாமல் உட்காந்துருப்பீங்களா, சொல்லுவார் சீட் பெல்ட் போடுன்னு, நீங்கள் அதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்க. வேணுக்குன்னே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட போட்டு சடன் பிரேக் போடுவார். மேடம் என்ன அப்புறம் பொஸ்ட்டுன்னு போயிட்டு முன்னாடி அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்களே அந்த இடத்துல தலை இடிச்சுக்கிறீங்க. ஸோ அப்படி இடிச்சதுக்கப்புறமா அப்படியே தலையை தேய்ச்சிட்டு இப்படி சிக்கி முறைக்க அவர் என்னால் சொன்னல சீட் பெல்ட் போடுன்னு, திமிரு பிடிச்சி உட்காந்துருந்தா அப்படிங்கிறாரு. உனக்கு கொழுப்படிச்சு திரியறடா, அதனால எனக்கு கல்யாணம் கூட ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்த, உங்களோட அம்மா பல்ல அடிச்சிடும் ஏன் அப்படின்னு கத்துறாங்க. நீங்கள் எல்லாம் என்னையே பேசுங்க, விட்டுருந்தா என் பல் தான் உடஞ்சிருக்கும் உன் தம்பினால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலை தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களோட அப்பா தான் ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சோன்ட்டு பதறிட்டு அப்படி பின்னாடி சீட்டு வந்து முன்னாடி தாவிட்டு வந்து உங்களுக்கு தலை தேய்க்க, உங்களோட அம்மா அவரோட ஷர்ட்டு காலர் பின்னாடி இருந்து பிடிச்சி இழுத்து அவளுக்கு தேய்க்க தெரியும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடுறாங்க. ஸோ ஜேகே எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு உனக்கு ரொம்ப கவலையாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஏன் கவலை பண்ணோம், நீ இப்படியே வாழ்க்கை முடிச்சா சன்னியாசியாக சுற்றுவேன், என் சாபண்டா உன்னை விட்டு என்ன சொல்கிறது, என் சாபம் உன்னை வந்துட்டு விட்டு போகாது, என் சாபம் பழிச்சு தீரும் அப்படிங்கிற எங்கள் கோவத்தில். ஸோ அவரும் உன் சாபம்லாம் ஒரு 4 வருஷம் அவ்வளோதான் பழிக்கும், அதுக்கு மேலே பழிக்காது அப்படிங்கிறாரு. ஏன் 4 வருஷம் தான் பழிக்கும் அதுக்கு மேலே பழிக்காது அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் நீ வேணா பாரு 4 வருஷம் சாபம் பழிக்கும் அதுக்கு மேலே பழிக்காது அப்படின்ட்டு அவர் ஏதோ ஒரு மாதிரி பேசிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்போது அப்படியே தான் கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கவும் அப்பா வந்துட்டு பார்க்குறாரு. டே மாப்பிள்ள என்னடா இது ரூட் வேறு மாதிரி போகிற மாதிரி இருக்குச்சேக்கே, நம்ம ஊட்டி தானே போகிறோம், ஏதோ வேறு ரூட்டில் போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா நம்ம கொச்சின் போகிறோம் அப்படிங்கிறாரு. கொச்சினா அப்படின்னு சொல்லி 2 பேரும் அட் டைமில் வாய் திறக்கிறீங்க, நீங்களும் உங்களோட அப்பாவும். நீங்கள் அப்பா 2 பேர் வந்துட்டு கிட்டத்தட்ட லிட்ரலி ஒரே மாதிரி தான். ஸோ அப்படி 2 பேரும் வாய் பழக்கிறீங்க. உங்களோட அம்மா சிரிச்சிட்டே நான் சொன்னல சர்ப்ரைஸ்னு, எப்படி உங்கள் சர்ப்ரைஸை விட ஏன் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு உங்கள் மனசுக்குள்ளேயும் தோணுது. ஆனால் ஜேகே பார்த்தா தான் கடுப்பாகுது. ஸோ உங்களோட அப்பா நான் கூட நினச்சே பார்க்கல, நீ வரமாட்டேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லவும் உங்களோட அம்மா இப்போ தான் சொல்கிறாங்க, அவளும் எக்ஸாம் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால அவள் தான் அன்னைக்கு கேட்டாலே எக்ஸாம் முடிஞ்ச அன்றைக்கே எங்கேயாவது வெளில கூப்பிட்டு போங்கன்னு, அதனால தான் ஆல்ரெடி நானும் ஜேகேவும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அப்பா தான் கேட்குறாங்க, ஏப்பா 2 பேரும் ஒரே காலேஜில் வேலை பண்ணுறீங்க, உங்களுக்கு
எதாவது சண்டைக்கு இது அந்த மாதிரிக்கு இது வராதா என்ன? எப்போ பார்த்தாலும் அக்காவும் தம்பி ஓட்டிக்கிட்டே இருக்கீங்களே எப்படி? என் தங்கச்சியெல்லாம் என்கிட்ட என்ன சண்டை போடுவா அப்படிங்கிறாரு. ஸோ ஜேகே தங்கச்சிங்க தான் மாமா சண்டை போடுவாங்க, தம்பிங்களாம் தங்கமான பசங்க சண்டை போட மாட்டாங்க, நான் என் அக்காவை தங்கத்தில் வச்சு தாங்குவேன் அப்படிங்கிறாரு. உங்களோட அம்மாக்கு அப்படியே ஒரு பெருமை அப்படி தான். ஸோ அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் டாக்கெலாம் போயிட்டு இருக்கலாம். ஸோ ஃபேமிலி பற்றி அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. அப்போது கொஞ்சம் தூரம் ஈவினிங் டைமில் கிளம்புனங்காட்டி கொஞ்சம் தூரம் போனதும் இருட்டாயிருக்கும். அப்படியே உங்களோட அம்மாவும் அப்பாவும் மட்டியாயிட்டாங்க. அப்போது நீங்கள் மட்டும் தான் படுக்குன்னு முடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் ஜேகே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அப்படியே அங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவும் எல்லோரும் தூங்கினாலும் இது மட்டும் தூங்காது. சரி ஓகே, இப்போ தூங்கினாலும் நமக்கு தூக்கம் வந்துடும் அப்படின்ட்டு, வயன் எக்ஸாமில் எப்படி எழுதுனேன் அப்படின்னு கேட்க, ஏன் நல்லா எழுதலன்னா நீ எனக்கு பாஸ் மார்க் போட போறியா, இல்லை நல்லா எழுதிருந்தா தான் ஏதாவது அவார்ட் கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அவருக்கு 12 வருஷம் டிஃப்ரெண்ட், ஓகேவா? ஆனால் கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு தாய் மாமா அப்படிங்கிற மரியாதை கொடுக்கவே மாட்டீங்க. ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் உங்களை நோண்டிகிட்டே இருப்பார், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார், கடுப்பாயிரும் உங்களுக்கு. அதனால் அவருக்கு மரியாதையே கிடையாது. இந்த மாதிரி தான் எது பேசினாலும் 2 பேரும் ஏடி கோட்டியாக பேசிகிட்டே இருப்பீங்க. அவர் கேட்கறதுக்கெல்லாம் நீங்கள் இடக்கு மடக்கா பதில் சொல்லிட்டு இருப்பீங்க. அப்படியே தான் ஒரு 1/2 மணி நேரம் அவர் அதுக்கப்புறம் எது கேட்டிருக்க மாட்டார். நீங்கள் தண்ணி ரொம்ப தாகமாக இருந்துருக்கோன்ட்டு எடுத்து நல்லா குடிச்சிடுறீங்க. ஸோ அப்பவும் சொல்கிறாரு, எதுக்கு இவ்வளோ தண்ணி குடிக்கிறேன்னு கேட்பாரு. ஏன் நான் தண்ணி குடித்தா உனக்கு என்ன வலிக்குது? சும்மா இதை பண்ணாலும் அதையும் பண்ணுறேன் இதையும் பண்ணுறேன்ட்டு வேலை இடமா அதை மட்டும் பாரு. நான் பேசாமல் பின்னாடி உட்காந்துருக்கலாம், எல்லாம் என் அம்மா பண்ணுறது. இவங்க 2 பேர்த்துக்கு இப்போ தான் ரொமான்ஸ் மூடு வரும், கப்பலாக தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிட்டு நீங்கள் ஒரு பாட்டில் தண்ணி ஃபுல்லாக குடிச்சிடுறீங்க. ஜேகே பார்க்குறாரு, இவன் என்ன ட்ராவல் பண்ணுறப்ப கூட இப்படி தண்ணி குடிச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாரு. நீங்களும் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே நல்லா வேடிக்கை பார்த்துருப்பீங்க. ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாமே டோர் வந்து விண்டோ ஓப்பன் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ சில்லுன்னு காற்று ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. அப்படியே லைட்டாக கொஞ்சம் மெலடி சாங்லாம் போட்டு விட்டுட்டு அப்படியே நல்லா போயிட்டுருப்பீங்க. ஆனால் சட்டுன்னு உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ தண்ணி குடித்தா வாஷ்ரூம் போகணும்ல. அப்படி தான் இப்போ வேறு நம்ம எப்படி கேட்குறது? ஐயோ அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவங்க திரும்பி கூட பார்க்கல, என்னன்னு கூட கேட்கல, நல்லா தூங்கிட்டாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிடுங்க. அவங்களும் நல்லா தூங்கிட்டுருக்காரு. போச்சு, இதுங்க 2 தூங்கினா எந்திரிக்காது. இவன்கிட்ட தான் இப்போ கேட்கணும். கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அது வந்து மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவருக்கு காதை கேட்கல, ஏன்னா நீங்கள் தான் அப்படி கூப்பிடவே மாட்டீங்க அவ்வளோ சீக்கிரம். அவர் பாட்டு வண்டி ஓடிட்டு இருக்கா. மாமா அப்படிங்கிறீங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து உனக்கு எங்காவது வண்டி நிறுத்தணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே அப்படிங்கிறாரு. நீங்கள் கேட்குற டோன்லேயே அவருக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு. அவருக்கு சிரிப்பாக வரும். பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு, இல்லை வயன் எங்கேயும் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான், பகல் அதாவது விடிஞ்சாதான் வண்டி நிறுத்துவேன் அப்படிங்கிறாரு. இது விடிஞ்சாவா, அது வரைக்கும் தாங்காதே அப்படின்ட்டு, அது வந்து அதை பாருங்க அங்கே ஒரு கடை இருக்கா, அந்த கடையில் நேற்று எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே கை வந்துட்டு இந்த சைடு வச்சு ஏதோ ஒரு கவர் குழந்தை ஏதோ எடுக்கிறாரு. எடுத்து அப்படியே உங்கள் கையில் சிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இதே படா வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி, இந்தா சாப்பிடுங்கிறாரு. ஐயோ இது வேற கல்யாண்ட்டு, மாமா அது வந்து சரி ஓகே எனக்கு இது பிடிக்கல, அதாவது அங்கே டீ கடை எனக்கு டீ குடிக்கணும் போலக்கு நிறுத்து அப்படிங்கிறீங்க. அவர் ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்து அப்படியே கொடுக்குறாரு. கப்பும் கையில் எடுத்து கொடுக்குறாரு. ஒரு கையில் ட்ரைவ் பண்ணிட்டு, இவன் என்ன எல்லாமே வச்சுருக்கான் அப்படின்ட்டு, எனக்கு இப்போ டீ குடிக்கிற மூடு இல்லை, எனக்கு 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 பசிக்குது, சாப்பாடு வேணும், இப்போ எனக்கு சாப்பாடே தான் வேணும், வேறு எது சாப்பாடு வயிறு நிறையாது அப்படின்னு கேட்குறீங்க. ஓ பசிக்குதா, சாப்பாடே தான் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்பாடி இப்படியாவது நிறுத்திடுவோம், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தா பையப்பில் நூடுல்ஸ் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கு, என்னான்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு, இப்போ நான் எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு அந்த நூடுல்ஸை சாப்பிட வேறு முடியல. ஏன்னா வயிறு ஆல்ரெடி ஒரு மாதிரி உப்பி போன மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு 1/2 மணி நேரம் இப்படி பேசிகிட்டே போயிட்டே இருக்காரு, நிறுத்தவே மாட்டேங்கிறாரு. ஸோ நீங்கள் ஐயோ கடவுளே என்ன சொல்லி கேட்குறது, பேசாமல் சொல்லிடலாமா அப்படின்ட்டு, மாமா அது வந்து அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பாரு தோண்டு பேசிகிட்டே இருக்காது, எனக்கு கடுப்பாகுது, வண்டி ஓட்ட விடு, இல்லைன்னா எங்காவது மாத்தில் கொண்டு இடிச்சிடும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. ஐயோயோ
இவன் செய்யக்குள்ளேயே ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 காலத்துக்கு சீட் மேலே வச்சு அப்படியே காலை அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிறீங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல, வேறு என்ன பண்ண முடியும்? அப்படியே தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. 3/4 மணி நேரம் மனசை எங்கேயுமே வண்டி நிறுத்தவே இல்லை. அதுக்கப்புறமா ரொம்பவே நீங்கள் திணறிட்டே இருப்பீங்களா? ஸோ இவ்வளோ நேரம் அதெல்லாம் வந்துட்டு ஹோல்ட் பண்ண முடியும்? அவ்வளோதான். ஸோ ஒரு பெட்ரோல் பங்க்கில் போய்ட்டு நிறுத்துறாரு. நீங்கள் இங்கே எதுக்கு நிறுத்துகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கவும், போ அப்படிங்கிறாரு. அப்போ தான் வந்துட்டு அந்த பார்க்குறீங்க அந்த இடத்துல பெட்ரோல் பங்க்கு. அம்மாடி நல்ல வேலை நிறுத்தினாடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ரிவட்டமாக இறங்கி ஓடிடுறீங்க. டோர் கூட திறக்கல, ஜன்னல் வழியாக குதிச்சு ஓடிடுறீங்க. ஸோ ஜெகிக்கு செம்ம சிரிப்பு. எவ்வளோ வாய் பேசுகிற தம்மா துண்டு இருந்துட்டு இவ்வளோ வாய் பேசுகிற, உன்னெல்லாம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே சிரிச்சுட்டு இருப்பார். அப்போது பெட்ரோல் அந்த டீசல் போடுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி காருக்கு கொஞ்சம் டீசல்லாம் போட்டுட்டு பே பண்ணிகிட்ருப்பாரு. நீங்களும் வாஷ்ரூம்லாம் போயிட்டு கடவுளே தண்ணியை குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவீங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா ஏரிக்கு வந்துப்பீங்க. ஸோ கார் எடுத்துருப்பாரு. ஆனால் பின்னாடி அம்மா அப்பா என்ன நடக்கிறதே தெரியாமல் தூங்கிட்டுருக்காங்க. இப்படி தான் கொஞ்சம் தூரம் போகிறப்போ அவர் கொடுத்த டீ காஃபி, அதாவது காஃபி இருக்கல, ஸோ காஃபி அப்புறமா ஸ்நாக்ஸு சாப்பாடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுக்கிறீங்க. பிடிக்கலன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன், அப்போதைக்கு பிடிக்கல, இப்போ பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படி தான் எல்லாம் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கீங்க. நைட் ட்ராவல் ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கீங்க. என்னவோ தெரியல, அவ்வளோதான் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டங்காட்டிக்கும் நல்லா தூக்கம் வந்துடுச்சா, காற்று வேறு குழுக்குள்ள நடிக்குது. அப்படியே ஜன்னல்லேருந்து வர காற்று அப்படியே இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இந்த காற்றுக்கு நல்லா அப்படியே தூங்கிடுறீங்க சாஞ்ச சீட்லேயே. ஜேகே மட்டும் தான் முடிச்சுட்ருக்காரு. அவரும் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அப்போது ஒரு மாதிரி லைட்டாக அவருக்கு காற்றடிக்க இந்த சைடு சும்மா திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் க்யூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ காரெல்லாம் கூட அந்த ஃபாஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருப்பாரு, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறாரு. அப்படி உங்களை பார்த்துட்டே வண்டி ஓட்டிகிட்டே இருப்பார். நீங்கள் க்யூட்டாக அப்படி தூங்கிட்டு ஒரு மாதிரி கையெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, கையில் ஒரு மாதிரி வச்சுட்டு தூங்குவாங்களா, சீட்டை அப்படி கட்டி பிடிச்ச மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஜேகே பக்கம் திரும்பி அந்த சீட்டை அப்படி நல்லா டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கிறீங்க. பார்க்கறதுக்கே க்யூட்டாக இருக்குது. அப்படியே தான் மனசை பார்த்துட்டு இருந்தவர் திடீர்னு என்ன நினச்சாலும் தெரியல, ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி எடுத்து சத்துன்னு உங்கள் மூஞ்சிலே அதாவது ஊற்றிடுறாரு. நீங்கள் அப்படியே ஆல்ரெடி போய்ட்டு இருந்திருக்கிறீங்க. ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு கனவு கண்டுட்டு இருந்திருப்பீங்க. என்னென்னா உங்களை வந்துட்டு இந்த சந்திரமுகி படத்தில் வருவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி 4-5 பேர் கையை பிடிச்சி போய் இழுத்துட்டு போயிட்டு அதாவது அந்த படத்தில் ஜோ மேம் சந்திரமுகியாக இருப்பாங்களா, ஸோ அது இப்போ நீங்கள் உங்கள் கனவில், ஸோ நீங்கள் தான் அது உங்களை அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி கனவெல்லாம் வந்திருக்கும். அப்போது டக்குன்னு இவரும் தண்ணி எடுத்து ஊற்ற உங்கள் கனவுலையும் பெட்ரோல் எடுத்து ஊற்றிருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஊற்ற வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இவரும் தண்ணி எடுத்து ஊற்ற நீங்கள் வேணாம் 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 என்னை எரிச்சிடாது கொண்டாடுறது கத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. ஜெகிக்கு என்னன்னு தெரியல, தண்ணி ஊற்றுறதுக்கு இப்படி கத்துறான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்க, நீங்கள் இப்போ தான் நல்லா பார்த்துட்டு கனவா ஆனால் நினைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்களை முறைச்சி பார்க்குறாரு. நீங்கள் எதுக்கு மேலே தண்ணி ஊற்றுனேன் அப்படின்னு கேட்க, இருக்கா அறிவு இருக்கா? நைட் டைமில் ட்ராவல் பண்ணும்போது ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க பக்கத்தில் உட்காந்து தூங்குனா எப்படி ட்ரைவ் பண்ண முடியும்? உனக்கு கொஞ்சம் கூட பேசிக் சென்ஸே இல்லையா என்ன அப்படிங்கிறாரு. நீங்கள் நீ தானே ட்ரைவ் பண்ணுற, நீ முடிச்சுட்டு நான் ஏன் முடிச்சிருக்கணும், எனக்குன்னு தேவையா அப்படிங்கிறீங்க. ஸோ அவர் ஓ அப்படியா, இரு அங்கே நேராக ஒரு புளிய மரம் தெரியுதுல்ல, அங்கே போய் நான் விடுறேன் அப்படின்ட்டு வண்டி ஃபாஸ்ட்டாக ஓட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. நீங்கள் என்ன கற்றுன்னு கற்றுறீங்க. ஆனால் உங்களோட அம்மா அப்பாவுக்கு எதுவுமே கேட்கல, அவங்க பாட்டுக்கு தூங்குறாங்க. ஸோ ஜேகே ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் கரெக்டாக ஒரு புளிய மரம் இருக்கும், அந்த இடத்துல சட்டன் பிரேக் போட்டு நிறுத்துறாரு. நீங்கன்னா அவ்வளோதான் அடிச்சிட்டானே நினச்சிருப்பீங்க. ஆனால் 2 இன்ச்சு கேப்பு தான் இருக்குது, பிரேக் போட்டு நிறுத்திருப்பார். அப்படியே ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு ஜேகே முறைக்க அவர் பாவம்னு விடுறேன், ஓவராக பேசினேன் பல்ல உடச்சிடுறேன் அப்படிங்கிறாரு. இப்படியே தான் உங்கள் 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் கூட ஒத்துக்காது, அவ்வளோ சண்டை வரும். ஸோ அப்படியே தான் போகிற வழி ஃபுல்லாக சண்டை போட்டுகிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. ஃபைனலாக உங்களுக்கு வந்துட்டு மணி ஒரு 2-3 இருக்கும். நல்லா சாப்பிட்டு தான் படுத்திருப்பீங்க. ஆனாலும் வந்துட்டு தூங்க விடாமல் பண்ணங்காட்டிக்கும் ஒரு மாதிரி உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நைட்டில் எப்படின்னா உங்களுக்கு முழிச்சிருந்தீங்க அப்படின்னா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ட்ராவல் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்நாக்ஸு சாப்பாடு கண்டிப்பாக வேணும். தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக குடிப்பீங்க, ஆனால் ஸ்நாக்ஸு சாப்பாடும் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இப்போது அப்படியே வயிற்று பிடிச்சிட்டே உட்காந்துருக்கீங்க. ஜேகே பார்க்குறாரு, ஆனாலும் இவக்கிட்ட எதை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப பசி எடுக்குச்சுன்னா வயிறு ஒரு மாதிரி கத்தோல, அப்படி தான் உங்கள் வயிறு கத்துது. ஸோ ஜேகேன்ட்டு என்ன ஏன் அப்படி உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மறுபடியும் வாஷ்ரூம்க்கு இது போகணுமோ என்னமோ நினச்சிட்டு நீங்கள் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லவும், ஏய் தீனி பண்ணாரோ எந்நேரம் சோறுன்ட்டு
அதான் அவ்வளோ சாப்பிட்டீங்கள அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் உனக்கு என்ன பிரச்சனை? என் அப்பா தானே காசு தருவாங்க, நான் சாப்பிட்றதுனால உனக்கு என்ன பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ எனக்கு சம்பாதிச்சு கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்க, அவரும் ஓவராக பேசுகிற வயன் அப்படிங்கிறாரு. நீ தான் ஓவராக பேசுகிற. இதில் நான் ஏதாவது உன்னை கேட்டேன்னா என் அம்மா உனக்கு சப்போர்ட்டுக்கு வேறு வந்துடுவாங்க. எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே டென்ஷனில் உட்காந்துக்கிறீங்க. பசி மீறி போனால் இப்படி தான் சண்டைக்கு போவீங்க. ஸோ ஜேகே, என்னால் இங்கே நிறுத்த முடியாது, பொழுதுக்கு உனக்கு அங்கங்கே நிறுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டுருக்காரு. உங்களுக்கு நான் கடுப்பாயிடுச்சு. அப்படியே வந்துட்டு மறுபடியும் 2 காலத்துக்கு சீட்டு மேலே உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா அப்படி காலை பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு மாதிரி காற்றடிச்சிட்டே இருக்கும். நீங்கள் தூங்கிட்டீங்க. ஸோ நல்லா தூங்கியிருப்பீங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு சடனாக ஒரு மாதிரி நல்ல ஃபுட்டு ஸ்மெல்லாக வருது. என்னது, ஏதோ சாப்பாடு ஸ்மெல் வருது, நம்ம அதே நினச்சிட்டு இருக்கோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை முடிச்சு பார்த்தா கார் மூவிங்கில் இல்லை, நின்று தான் இருக்குது. என்னது நின்று இருக்கு அப்படின்ட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அங்கே ஜேகே இல்லை. இவன் கூட போனான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காரை விட்டு வெளியே இறங்கி வரீங்க. வந்தால் அந்த பக்கம் ஒரு தள்ளுவண்டி கடை வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எந்நேரம் சாப்பாடு வச்சுருப்பாங்க போல். ஜேகே அங்கே நின்றுருக்காரு. நீங்கள் அடப்பாவி, என்ன தூங்க வச்சுட்டு நீ மட்டும் போய் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக நிற்கிறீங்க. ஆனால் அவர் சாப்பாடு வந்துட்டு வாங்கிட்டு நேராக காருக்கு தான் வராரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்னது 2 பிளேட்டு நமக்கும் தான் வாங்கியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் நினச்சிக்குவீங்க. நினச்சி பார்க்குறப்போ அவன் தான் நினைப்பீங்க. ஒரு கொஞ்சம் மரியாதைலாம் கொடுக்க மாட்டீங்க. அப்போது ஜேகே ஒரு பிளேட்டு கொண்டு வந்து நீங்கள் எந்திரிச்சு முழிச்சு நிற்கிறத பார்த்துட்டு இந்தா அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, லைட்டாக கில்ட்டியாக வேறு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவர் உங்களுக்காக கொண்டு போயிட்டு வாஷ்ரூம் போகிறதுக்காக அங்கே நிறுத்தியிருப்பார்ல. ஸோ அப்போவே நீங்கள் வாஷ்ரூம்குள்ளே போனப்போ நம்ம தான் ஓவராக எதாவது பேசுகிறோமோ, நம்ம வந்த வழியில் எங்கேயுமே பெட்ரோல் பங்கே இல்லை, இங்கே தான் இருக்குது, அதனால தான் இங்கே நிறுத்தியிருக்காங்க, நம்ம தான் ஓவராக சண்டை போடுறோமா அப்படின்னு அப்போயே தோணியிருக்கோம். ஆனாலும் சிச்சி இவங்ககிட்ட எல்லாம் நம்ம பாவம் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க. ஸோ இப்போ மறுபடியும் ஒரு மாதிரி அதுக்குள்ளே தப்பாக நினச்சிட்டோமோ, நமக்காக தான் சாப்பாடு வாங்க போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு அப்படியே வாங்கிட்டு அதே பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் ஏன் நிற்கிற, உள்ள போய் உட்காந்துக்கோ அப்படிங்கிறாரு. இல்லை ஹீட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஓ சரி ஓகே, அந்த பிளேட்டை கொடு அப்படிங்கிறாரு. நீங்களும் கொடுக்குறீங்க. இந்த கார் முன்னாடி ஒரு இது இருக்கும்ல, ஸோ அந்த இன்ஜின்லாம் வச்சுருப்பாங்களே, ஸோ அந்த இடத்துல போய் ஏறி உட்காந்துக்கோ அப்படிங்கிறாரு. நீங்களும் சரி ஓகேன்ட்டு போய் ஏறுறீங்க. ஆனால் எட்டலை. அது வந்துட்டு பெரிய ஒரு கார் இருக்குல்ல, ஸோ அந்த பிளாக் கலர் கார், கொஞ்சம் எப்படி ஜீப் மாதிரி ஒரு கார் இருக்குல்ல, அது பேர் கூட ஏதோ தாரா ஏதோ சொல்லுவாங்க தெரியல. ஸோ அந்த மாதிரி காரு, ஸோ பிளாக் கலரு ஜீப் மாதிரி இருக்கும், நல்லா பெருசாக. ஸோ அதுதான் நீங்கள் ஏறி பார்க்குறீங்க, கிக்கி பார்க்குறீங்க, எட்டில் ஒரு மாதிரி வலிக்கிட்டு போகுது. ஸோ ஜேகே அவர் கையில் வச்சுருந்த பிளேட்டை வந்துட்டு உங்கள் கையில் கொடுக்குறாரு. நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அப்படியே உங்களோட ஹிப்பை பிடிச்சி தூக்கி உட்கார வைக்கிறாரு. அவ்வளோதான். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக அந்த 2 பிளேட்டை இப்படியே பிடிச்ச மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஜேகேவும் பிளேட் கொடு அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை 2 பிளேட்டும் வேணுமா என்ன, நான் வேணா போய் வேறு வாங்கிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வாங்க போங்கிறீங்க. ஜேகே ஷாக்கா அப்படி உங்களை பார்க்க, என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்க, இல்லைம்மா இந்தாங்க எனக்கு ஒன்று போதும், நான் வேணா சாப்பிட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க. என்னன்னு தெரியல அவருக்கும், என்னவ வித்தியாசமாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு நீங்கள் உட்காந்துருப்பீங்களா, ஸோ அந்த இடத்துலையே நீங்கள் கால் தொங்க போட்டிருக்கிற இடத்துல அவர் பக்கத்தில் நின்று சாஞ்சிட்டு சாப்பிட்றாரு. ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அந்த டைமில் ஆக்சுவலாக அன்றைக்கி பௌர்ணமி வேறு. ஸோ அந்த நிலா பார்த்துட்டு அப்படி ஒரு மாதிரி ஒரு ரோடு, ஸோ ஹைவேல ஒரு கொஞ்சம் தள்ளி நிற்கிற மாதிரி ஒரு ரோடு, சின்ன ரோடு, ஒரு சின்ன பாத்து அந்த மாதிரி நின்றுட்டு சுற்றியும் மரம் செடி, மேலே பார்த்தா நிலா, ஸ்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. கூலிங்காக காற்று வேறு நேச்சராகவே அடிக்குது. ஒரு மாதிரி அந்த அட்மாஸ்பியரே உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இப்படி இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கிறப்போ ஏதோ தெரியாமல் உங்கள் கண்ணு ஜேகே பக்கம் வர அவரோட ஹேரெல்லாம் காற்றுல ஒரு மாதிரி அழகாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்குது. ஓகேவா, காற்று வந்துட்டு அவரோட ஹேரில் ப்ளே பண்ணுது. அவ்வளோ அழகாக அந்த காற்று அந்த ஹேரை ஒரு மாதிரி சலட்டை, அது எப்படி ஒரு மாதிரி அழகாக இருக்குது. இவர் அப்படியே வந்துட்டு சாப்பிட்டே ஒரு மாதிரி தலை இப்படி ஆட்டுவாங்களே, முடி கண்ணுக்கு வந்தா அந்த மாதிரி தலை இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு முடி கண்ணுக்கு வந்துட்டே இருக்குது. ஒரு கையில் சாப்பிட்ருப்பாரு, இன்னொரு கையில் சாப்பாடு பிளேட்டு பிடிச்சிருப்பாரு. ஸோ எப்படி அந்த முடி எடுக்க முடியும்? அதனால் இப்படி தலை ஆட்டிகிட்டே இருக்கவும் என்ன தோணுச்சோ தெரியல, சடனாக அவரோட கை அவரோட
தலையில் இருக்கிற முடி அப்படியே கோதி விடுது. ஜேகே அப்படியே ஒரு மாதிரி உங்களே ஷாக்காக பார்க்க, நீங்கள் இப்போ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகே ஒரு மாதிரி சைலண்ட்டாக அவங்களே பார்க்க, நீங்களும் என்னவோ தெரியல அப்படியே உங்கள் கை இன்னும் கீழே எடுக்கலை, ஆக்சுவலாக அவரோட ஹேர்லேயே தான் வச்சுருக்கீங்க. ஸோ அது மாதிரி அந்த ஹேரை கோதி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே 2 பேர்த்துக்கு ஒரு கொஞ்ச நேரம் ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்குது. அப்போது உங்களோட மனசுக்குள்ளே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அது ஒரு ஃபீல் வரும்ல. நம்ம வெளியே சொல்ல மாட்டோம், நமக்கு ஒரு பர்சனை பிடிக்காது, ஆனால் நம்ம மனசு வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் அலைப்பாயும்ல. அப்படி தான் உங்களுக்கும். எனக்கு என் மாமாவை சுத்தமாக பிடிக்காது, ஆனால் என்ன திடீர்னு இவர் என்னோட கண்ணுக்கு அழகாக தெரிகிறாரு. ஏன், எதனால், ஏன் என்னால் இவரோட அந்த ஃபேஸை பார்க்குறதுனே கண்ணை எடுக்கவே முடியல, ஏன் என்னால் இந்த ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணவே முடியல. இந்த நிலா வெளிச்சத்தில் இவரோட இந்த ஃபேஸ், இந்த காற்றுல ஒரு மாதிரி ஆடுற இந்த ஹேர், ஏன் என்னை ஏதோ பண்ணுது. ஏன்னு உனக்கு என்ன ஆச்சு, என்னதே ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே இப்படியெல்லாம் ஒரு மாதிரி போராட்டமாக இருக்குது. ஸோ ஜேகேவும் அப்போது டக்குன்னு அவர் வந்துட்டு சாப்பாடு ஒரு பிளேட் வச்சுருப்பாரு கையில். ஸோ அந்த பிளேட்டை பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே அவரோட கையை மேலே வந்துட்டு நீங்கள் அவரோட தலையில் கை வச்சுருப்பீங்க. ஸோ அந்த கையோட உங்களோட கையோட சேர்த்து அப்படியே பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக ஒரு மாதிரி உங்களுக்கு கூஸ் பம்பெல்லாம் வருது. அப்படியே நீங்கள் பார்க்க ஜேகே அப்படியே உங்கள் கை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிருப்பாரு. ஓகேடு. ஸோ இதோட இந்த பேப்பர் நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ஒரு 40 மினிட்ஸ் வர மாதிரி போட சொல்லியிருந்தீங்க தான். பட் என்னால் இப்போதைக்கு இவ்வளோ டைம் தான் போட முடிஞ்சு. பட் நான் எனக்கு டைம் கிடைக்க கொஞ்சம் 40 மினிட்ஸ் எல்லாம் போடுற மாதிரி போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு நான் இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. டியர் உங்களுக்கு ஏதாவது வேறு ஒன் ஷார்ட் எஃப்எஃப் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். அண்ட் வேறு என்ன, அதுதான் எனக்கு கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ், லைக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வேறு என்ன, நிறையா இருக்குது சொல்கிறதுக்கு. ஆனால் ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறம் மண்டைக்குள்ளே ஒன்றுமே வர மாட்டேங்குது, அப்படியே பிளாங்க் ஆகிடுது. அப்புறம் இந்த ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, இந்த மாதிரி எக்ஸாம் சீனெல்லாம் ஆக்சுவலாக அதெல்லாம் வந்துட்டு கதை கிடையாது, நிஜம். நான் தான் அந்த பைத்தியக்காரி, நான் தான் அப்படி எழுதுனேன். எல்லா கொஸ்டினும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினச்சி தப்பாக எழுதி பேப்பர் பிடிக்கிட்டு போனதுக்கப்புறம் என் மனசே வலிச்சிச்சு. அதை தான் சொல்லியிருந்தேன் டியர். ஸோ இதெல்லாம் ரியல் இன்சிடெண்ட். இதோட நான் இந்த எஃப்எஃப் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? சுட்டடா சார்.